इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ब्रह्मप्रमादित्यावाक्यं तत्त्वेन प्रतीत्यर्थं सिद्धिन्नं मिथ्या वा न वा இது சந்தேகம். விமதம் மித்யா திருஷ்யத்வா சுத்தி ரூபியவது அப்படின்னு அனுமான பிரயோகம் பண்றான். இது மித்யாத்வங்கிறது சாத்தியம். அந்த சாத்தியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பஞ்சபாதிகார சதசத் விலட்சணத்துவம் இதுதான் மித்யாத்வம் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்ம பிரதம மித்யாத்வம்னு சொன்னோம். மித்யாத்வத்துக்கு சொன்ன முதல் லட்சணம் இது. இதுல தோஷங்கள் எல்லாம் நிராகரணம் பண்ணி இந்த எப்படி பரிஷ்காரம் பண்ணி சொல்லணுங்கிறத நிரூபணம் பண்ணிட்டார். இதுக்கு மேல விவரணக்காரர் மித்யாத்வத்துக்கு 2 லட்சணங்கள் சொல்லியிருக்காங்க. இது லட்சண பயணம் தானே தவிர லட்சியத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பதார்த்தத்துக்கு லட்சணம் அனைத்தும் கூட சொல்லலாம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா பாத்தியத்துவம் மித்யாத்வம் இது விவரணாச்சாரியார் சொல்ற லட்சணம். எந்த வஸ்துவுக்கு பாகம் ஏற்படுறதோ அது மித்யா. ஏன்னா அபாத்தியம்னா சத்தியம், பாகம் இல்லாத வஸ்துவ சத்தியம்னு சொல்றோம். அப்படியா எதுக்கு பாகம் உண்டோ அது மித்யான்னு ஒரு லட்சணம். இது ரொம்ப சரியான லட்சணம் தான். ஆனா இந்த லட்சணத்தை சொல்லும் போது பாகம்னா என்ன அது சொல்ல வேண்டியது. பாகம்னா என்னன்னு தெரிஞ்சா அப்ப பாக்கியமா இல்லையான்னு தெரியும். இந்த பாக சப்தத்துக்கு 2 விதமா அர்த்தம் சொல்றார் விவரணக்காரர். 2 விதமான அவரே 2 இடத்துல 2 விதமா சொல்லியிருக்கார். 2மே பொருத்தமா இருக்கு. ஒண்ணு என்னன்னா ஒரு வஸ்து எந்த இடத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அதே இடத்துல இல்லை அப்படின்னு தெரியறது இருக்கு. இதுதான் அந்த வஸ்துவுடைய பாகம். சுத்தியில ரஜதம் தெரியுது, முதல்ல இருக்கா மாதிரி தான் தெரியுது, இருக்குன்னு தெரியுது. அப்புறம் சித்த நேரத்துக்கு அது இல்லை அப்படின்னு தெரியறதோ இல்லையோ, இது சுத்தி தான், அங்க ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியுது. இந்த இடத்துல சமன்வயம் பண்ணி பார்க்கலாம். ரஜதம் இருந்ததாக தெரியறது, எந்த இடத்துல இருந்ததாக தெரிஞ்சதோ அதே இடத்துல இல்லைன்னு தெரியறது இருக்கு. இதுதான் ரஜதத்துக்கு பாகம். இந்த ஞானம் தான் பாகம். இது பாகத்துக்கு ஒரு லட்சணம் சொன்னது. இதுதான் பிரதிபன்னோபாது திரைகாலிக விசேஷ பிரதியோகித்துவம் அப்படின்னு இதை கொஞ்சம் பரிஷ்காரம் அது சொல்றேன். இன்னொரு விதமான பாகம் உண்டு. அது என்னன்னு சொன்னா தியானம் வந்தால் உடனே இது நிவர்த்தி ஆகிடுறதோ இதுதான் ஒரு பாகம். எது பரியந்தம் சுத்திங்கிற விஷயம் தெரியாதோ அது பரியந்தம் அது ரஜிதமாக பாதிக்கும். ஆனா சுத்தி தியானம் வந்த உடனே போயிடும், ரஜிதம் போயிடும். அப்ப என்னாச்சு, தத்துவஞானத்தினால எது நிவர்த்தி அடைகிறதோ அதுக்கு பாக்கியத்துவம்னு பேரு. நிவர்த்தி ஆகிறதே அதுதான் பாகம். இன்னொரு லட்சணம். இந்த 2மே சரியாத்தான் இருக்கு. இந்த லட்சணத்துல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மிச்சையானது மிச்சாபூதமான பதார்த்தம் எந்த இடத்துல இருக்கிறதா தெரிகிறதோ அங்கேயே வாஸ்தவத்துல இல்லை. அதனால இந்த பாகமும் சொல்றதும் சரிதான். அதே சமயத்துல மித்யாபூதமான வஸ்து எது பரியந்தும் பாசிக்கும்னு கேட்டா எது பரியந்தும் தத்துவம் தெரிகிறது அது பரியந்தம். அதனால தத்துவ ஞானம் வந்தால் ஞானத்தினால அதுக்கு நிவர்த்தி ஏற்படுங்கிறது வாஸ்தவம். அதனால விவரணாச்சாரியால் பாகம் 2 விதமாக சொல்லி அதனால பாக்கியத்துவங்கிற மித்யாத்துவம் 2 விதமாக இருக்கு. ஒண்ணு பிரதிபன்னோபாது திரைகாலிக விசேஷ பிரதியோகித்துவம், இன்னொன்னு ஞான நிவர்த்தியத்துவம். அதிஷ்டான தத்துவ ஞானத்தினால நிவர்த்தியாக கூடியது எதுவோ அது பாக்கியம் மித்யா. இதுதான் இந்த 2 லட்சணத்தை இப்ப பரீட்சை பண்ணி பார்க்கிறார் நியாயாமிர்தக்காரர். அதுதான் துதிய மித்யாத்துவம் திருத்தீய மித்யாத்துவம் அப்படின்னு 2 மித்யாத்துவம் ஆகுது. இப்ப நாம துதிய மித்யாத்துவம் இருக்கிறோம். துதிய மித்யாத்துவத்துல பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம். இந்த பதார்த்தங்களை கொஞ்சம் பார்க்கணும். பிரதிபன்னா இந்த சப்தத்துக்கு
ஒரு வஸ்து எந்த இடத்துல இருக்கிறதாக தெரிகிறதோ அந்த அதிகரணம் தான். இப்ப சுத்தி ரஜதமா தெரியுதா, அது ரஜதமாக தெரியும் போது எது ரஜதமா தெரியுதுன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அப்புறமா பாதத்தை வச்சிருந்து பார்த்து அதை சுத்தி ரஜதமா தெரியுதா ரஜதமா தெரியுதாங்கிறது நிர்ணயம் பண்ணலாம். இப்ப எந்த வஸ்து ரஜதமாக தெரிஞ்சதோ அது ரஜதத்துக்கு பிரதிபன்னோபாதி. அது ஒரு சமயம் நஜரஜதமாக இருக்கலாம் அல்லது சுத்தியாக இருக்கலாம். இது என்ன சொல்றதுன்னா பிரதிபன்ன உபாதி. எந்த வஸ்து ஒரு வஸ்துவாக தெரிஞ்சதோ அது அந்த வஸ்துவுக்கு பிரதிபன்னோபாதி. அந்த பிரதிபன்னோபாதியில தெரிஞ்ச வஸ்து காலத்திரயத்திலும் இல்லை அப்படின்னு வரணும். அப்பதான் அது பாதம்னு சொல்லலாம். இப்ப ரஜதம் அந்த சுத்தியில எந்த காலத்திலுமே கிடையாது, சர்வதா கிடையாது, அத்தியந்தாபாவம். இதுதான் பிரதிபன்னோபாது திரைகாலக நிஷேதா. அந்த நிஷேதத்துக்கு பிரதியோகியாக தெரிஞ்ச வஸ்து ஆகும். இதுதான் இதனுடைய சொரூபம். இதுல நாம 3 வஸ்து பிரதானமாக பார்க்கணும். எந்த வஸ்துவை நாம மித்தியன்னு சொல்ல போறோமோ அந்த வஸ்து ஒண்ணு கவனத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த அதிகரணத்துல எந்த ஆதாரத்துல தெரியறதோ அந்த ஆதாரம் ஒண்ணு. அந்த ஆதாரத்துல இந்த வஸ்துவனுடைய அபாவம், அத்தியந்தாபாவம் எப்பவுமே இல்லை. இந்த 3 வஸ்து ஞாபகம் வச்சிருந்தோம்னா அப்ப இந்த வஸ்துவை நாம மித்யாவா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு வஸ்து அதுக்கு ஆதாரம் தெரியற ஆதாரம், அதுல அந்த வஸ்துவனுடைய அத்தியந்தாபாவம் இருந்ததுன்னா அந்த வஸ்து மித்யா. பிரதிபன்னோபாது திரைகாலிக நிஷேத பிரதியோகி அப்படின்னு நம்ம ரஜதத்துல சமன்வயம் ஆயிடுச்சு. அதாவது பிராதிபாசிகமான வஸ்துல பாகம் வரபடியால இந்த லட்சணம் இருக்குங்கிறத பிரத்யட்சமா தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப அதை திருஷ்டாந்தமாக கொண்டு இந்த அனுமானத்தினால இப்ப ஒரு பட்சம் சொன்னோமே, வியாபாரிக பிரபஞ்சம் ஒரு பட்சமாக சொன்னாலே அந்த பிரபஞ்சத்துல இப்பேற்பட்ட மித்யாத்துவம் இருக்கிறதாக இந்த அனுமானத்தினால சாதிக்கப்படுறது. இதுதான் இங்க உள்ள விஷயம். இப்ப ஞானாமிரதக்காரர் வந்தார். அவர் சொல்ற இங்க சொல்றதெல்லாம் சமன்வயம் ஆகுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல நான் கேள்வி கேட்க போறேன். சுத்தி சுத்தியே வச்சுப்போம், முதல்ல திருஷ்டாந்தத்திலேயே அதை வச்சுப்போம், அப்புறம் தாஷ்டாந்திகம் தேவைப்படும். திருஷ்டாந்தத்துல நீங்க 3 வஸ்து இப்ப கவனிக்க வேண்டிய விஷயமா சொன்னேன். எதுல சமன்வயம் பண்ணணுமோ அந்த வஸ்து ஒண்ணு, அதுக்கு ஆதாரமாக இன்னொரு வஸ்து பிரதிபன்னோபாதின்னு, அதுல உள்ள அத்தியந்தாபாவம் அப்படின்னு 3 வஸ்துவை பார்க்கணும். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க அத்தியந்தாபாவம் ஒண்ணு சொல்றீங்க, இந்த அத்தியந்தாபாவத்துடைய தத்து என்ன? ஏன்னா எந்த வஸ்துவில நீங்க மித்யாத்துவத்தை சாதிக்கிறீர்களோ அந்த வஸ்துவானது பிராதிபாசிகமாக இருக்கு திருஷ்டாந்தத்துல. பிரபஞ்சத்துல இந்த பட்சத்துல பார்த்தோம்னா அது வியாவகாரிகமாக இருக்கு, பிராதிபாசிகமாக இல்லை. இன்னும் பிரம்மம் ஒண்ணு பாரமார்த்திகமாக இருக்கு. 3 விதமான தத்தையை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? இப்ப சுத்தி ரூபியத்துல சமன்வயம் பண்ணும் போது சுத்தி ரூபிங்கிறது ஒரு பிராதிபாசிகமான வஸ்து, அதுக்கு ஆதாரமா தெரிஞ்ச சுத்திங்கிறது வியாவகாரிக வஸ்து. அந்த வியாவகாரிக வஸ்துல சுத்தி ரூபியங்கிறது இல்லவே இல்லை. அப்படின்னா அதனுடைய அபாவம் இருக்கு. இந்த அபாவத்தையும் வியாவகாரிக வஸ்துன்னு நீங்க சொல்லிட்டு போற. இப்படி இருக்கிறத நான் அந்த அபாவத்துடைய சத்தை என்னன்னு இப்ப கேட்கிறோம். அது பாரமார்த்திக சத்தாவா? அபாவத்துக்கு பாரமார்த்திக சத்தை சொல்றா, வியாவகாரிக சத்தை சொல்றா, பிராதிபாசிக சத்தை சொல்றா? இந்த 3 சத்தை ஒரு சத்தை சொல்லி ஆகணும். ஏதாவது ஒண்ணு சொல்லியே ஆகணும். எப்படி சொன்னாலும் இது உங்களுக்கு இடைஞ்சல் தான், சரியா வராது. இப்போ நிரூபணம் பண்றாங்க. முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த அபாவத்துக்கு பாரமார்த்திக சத்தையை சொல்லிட்டேன்னு சொன்னால் முதல்ல அத்வைதத்துக்கு ஹானி ஏற்பட்டது, சித்தாந்த ஹானி. அத்வைதம் ஒண்ணுதான் பாரமார்த்திகம், பிரம்மம் ஒண்ணுதான் பாரமார்த்திகம், வேற எதுவுமே பாரமார்த்திகம் இல்லை, இதுதான் அத்வைதம். இப்ப இந்த அபாவமும் பாரமார்த்திகம் அப்படின்னு நீங்க ஒத்துண்ட அநேக பாரமார்த்திகம் இருக்கிறதாக சொன்னது ஆச்சு. அதனால அத்வைதத்துக்கு ஹானி ஏற்படும். அதனால இப்படி சொல்றது சரியா வராது. இப்போ பாரமார்த்திகம் இல்லை, வியாவகாரிகமாகவோ பிராதிபாசிகமாகவோ வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது பிராதிபாசிகம்னு ஒரு சமயம் சொன்னார், இந்த அபாவம் பிராதிபாசிகம்னு சொன்னார், அப்ப சித்த சாதனம் தோஷம். எப்படி
எப்படி சித்ததாகம்னா இப்போ பிரபஞ்சத்துல இப்போ கடாது ஒரு உதாரணம் எடுத்துடுவோம். கடம் இருக்கு. இந்த கடத்தை உங்க அனுமானத்தினால நிச்சயம்னு சாதிக்க போறீங்க அப்படின்னா அது எங்க இருக்கிறதாக தெரிகிறதோ அங்கேயே அது இல்லை, இது சாதிக்க போறேன். இந்த அபாவங்கிறது பிராதிகாசிகமாக இருக்கலாம் அப்படின்னு. அப்படியானால் இந்த அபாவம் ஏற்கனவே எனக்கு சித்தமாக இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். எப்படின்னா ஒரு இடத்துல நிஜமா கடன் இருக்கு, சரியா பார்க்காததுனால நமக்கு அது தெரியல, இல்லை அப்படின்னு தோணுது. அப்ப என்னாச்சு, நமக்கு பிராந்தி ஏற்பட்டு கடன் இருக்கிற இடத்துல கடன் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னா அது அவனுடைய பிராந்தின்னு தான் நம்ம விவகாரத்தை சொல்லுவோம். பிராந்தின்னு சொன்னா இந்த பிராந்திக்கு விஷயமாக எது இருக்கு, கடத்தினுடைய அபாவம். இந்த கடத்தினுடைய அபாவம் பிராந்தி விஷயமா இருக்கு, இது சுத்தி ரூபத்துக்கு சமானம். பிராந்திக்கு விஷயமான ரஜதம் எப்படி பிராதிகாசிகமோ அதே மாதிரி பிராந்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய இந்த கடாபாவம் பிராதிகாசிகம். இந்த வாஸ்தவான ஸ்திதி என்னன்னா அங்க நிஜமாவே கடன் இருக்கு, இவன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான், கடன் இல்லை அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வஸ்துதா வாஸ்தவமா கடம் இருக்கே, அந்த கடத்துக்கு ஆதாரமான அந்த ஸ்தலத்துல கடத்தினுடைய அபாவம் பிராதிகாசிகமாக இருக்கு, சாந்தி சித்தமான அபாவம் இருக்கு. அந்த அபாவத்துக்கு பிரதியோகியாகவும் அந்த கட்டம் இருக்கு. இதை யாரும் ஆட்சேபிக்க மாட்டாங்க. இந்த துவைத்தி கூட இதை ஆட்சேபிக்கிறது இல்லை. கடம் இருக்கிற இடத்துல கடம் இல்லைங்கிற சாந்தி தாராளமா வரலாம். அந்த சாந்திக்கு விஷயமான அபாவத்துக்கு அந்த கடம் பிரதியோகி ஆகலாம். அப்போ நீங்க சொன்ன சாஸ்திரம் இந்த சமன்வயம் ஆயிடுச்சு. அதாவது ஸ்வம் பிரதிபன்னோபாது, ஸ்வம்னா தனக்கு பிரதிபன்னோபாதின்னு இருக்கணும். ஸ்வம்னா இந்த கடம் ஆண்டு தனக்கு எது பிரதிபன்னோபாதின்னு சொன்னா தான் இருக்கக்கூடிய தனக்கு ஆதாரமான அவேஷனம், அதுல உள்ள தைகாலிக அபாவம் அத்தியந்தாபாவம்னு சொன்னா காந்தி சித்தமான அத்தியந்தாபாவம், பிராதிகாசிகமான அத்தியந்தாபாவம். அந்த அத்தியந்தாபாவத்துக்கு இது பிரதியோகியாச்சு அங்க இல்லைன்னு தான் சொல்றாங்க சாந்தன். ஆக நீங்க சொன்ன லட்சணம் அங்க இருக்கு, இங்க இருக்குங்கிறத யாரும் ஆட்சேபிக்கல. இவன் இந்த அபாவத்துக்கு பிரதியோகியாக சொன்னதுக்காக அந்த கடம் நிச்சயம் ஆயிடாது. பிராதிகாசிகமான ஒரு அபாவத்துக்கு அந்த கடம் பிரதியோகி ஆயிடுச்சுங்கிற காரணத்துக்காக அதை நிச்சயம் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால இந்த அபாவம் பிராதிகாசிகம்னு நீங்க சொன்னீங்களானால் நான் இதை ஆட்சேபிக்கவே மாட்டேன். அதாவது சாந்தி சித்தமான அபாவத்தை நீங்க சொல்றதாக ஆகும். விஷயம் சொல்லும் போது அந்த ஒட்டுமுடைய அபாவத்தை சொல்றது பிரமசித்தமான அபாவம், நிஜமான அபாவம் இல்லை அப்படின்னு நீங்களே ஒட்டுந்ததாக ஆகும். இந்த விஷயம் எனக்கு இஷ்டம் தான், அதாவது இதை நான் ஆட்சேபித்து வரமாட்டேன். ஆக உங்களுக்கு இஷ்டம் சித்திக்க, வித்தியாசம் சிந்திக்காது. இது சொல்ற பிராதிகாசிகத்துவே சித்ததாசனா. சரி, பாரமார்த்திகத்துவமும் விட்டுடுவோம், பிராதிகாசிகத்துவம் விட்டுடுவோம். நடுவுல நமக்கு ஒரு கத்தை இருக்கு, வியாபாரிக கத்தை. இதை வச்சு கொள்ளலாம். இதை வச்சுட்டா இந்த சித்ததாதம் சொல்ல முடியாது. ஏன்னா வியாபாரிகமா கடன் இருக்கிற இடத்துல வியாபாரிகமாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனுடைய அபாவம் பாரமார்த்திகமாகவாவது வரலாம், பிராதிகாசிகமாகவாவது வரலாம். வியாபாரிகமாகவே இல்லைங்கிறது இருவரையும் சித்தம் இல்லை. இந்த அவமானத்தினால்தான் சிந்திக்கணும். ஆனா அங்க அவர் என்ன தோஷம் சொல்றாருன்னு சொன்னா, இந்த அபாவம் வியாபாரிகம்னு சொன்னா அது வியாபாரிகம்னு சொல்றதே அதனுடைய தப்பையை கொஞ்சம் குறைச்சு விட்டது. அதுக்கு பாகம் உண்டுங்கிறத நீங்க தீர்மானம் பண்ணுங்க. பாரமார்த்திகம்னு ஏன் சொல்லல? பாரமார்த்திகம்னு சொன்னா அது பாகமே கிடையாது. வியாபாரிகம்னு சொன்னா பிரம்மஜான பரியந்தம் அது இருக்குன்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பிரம்மஜானத்தால பாகம் உண்டுங்கிறது தீர்மானம் ஆயிடுது. அப்படியானால் இந்த அபாவத்துக்கு பாகம் உண்டு. நீங்க எந்த அபாவத்தை சொல்றோ அந்த அபாவத்துக்கு பாத்தியத்துவம் உண்டுன்னு ஒத்துள்ளார்கள். அபாவம் பாதிதமாக இருந்தால் அதனுடைய பிரதியோகி அபாதிதமாக இருக்கலாம். பிரதியோகி அபாவம் இது ரெண்டும் விருத்தம். கடம் இருக்கு, கடம் இல்லை, இது ரெண்டும் ஒரு இடத்துல வர முடியாது இல்லையா? கடங்கிறது பிரதியோகி, இறை பிரதியோகி, அபாவத்துக்கு பிரதியோகி. ஏன் அதை பிரதியோகின்னு சொல்றோம்னா இது ரெண்டும் ஒரு இடத்துல சேராதுங்கிற காரணத்தால பிரதியோகி அபாவம்னு சொல்றோம். இப்ப எப்படி இருந்தால் இது ரெண்டும் விருத்தம் ஒரு இடத்துல சேராது அப்படின்னு கேட்டா, கடமும் நிஜமாக இருந்து கட அபாவமும் நிஜமாக இருந்தால் இது
இது ரெண்டும் ஒரு இடத்துல சேராது. இது ரெண்டுல ஏதாவது ஒரு பாக்கியமான பொய்யாக இருந்தாலும் சேரலாம். நிஜமான கடம் இருக்கு, ஆனா பொய்யாக கடம் இல்லை, கிட்டாபாவம் இருக்குன்னு சொன்னா தாராளமா சேரலாம். அதுதான் சாந்தி கிட்டாபாவம்னு சொல்றோம். அல்லது நிஜமா கடம் இல்லை, பொய்யாக கடம் இருக்கு, இருக்கிறதாக தெரியுது, இப்படி சொன்னாலும் இதுக்கு விரோதம் இல்லை. எப்ப இது ரெண்டுக்கும் விரோதம்னு கேட்டா, கடம் கடாபாவம் ரெண்டுமே அபாத்தியமாக இருக்கு, நிஜமாகவே இருக்குன்னு சொன்னால் இது முடியாது, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கணும் அப்படிங்கிறது வரும். இப்ப என்ன ஆகுது, நீங்க அபாவத்தை வியாபகாரிகம்னு சொன்னதுனால அது பாதிக்கப்படுறது ஆகுது. பாத்தியம்ங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அபாவம் பாத்தியமாக இருந்தாலும் அதனுடைய பிரதியோகி அபாத்தியமாக இருக்கலாம் இல்லையா? ரெண்டும் சமானமா இருக்க முடியாததை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்திடலாம். ஆக பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேதம்னு சொல்லக்கூடிய அந்த அபாவம் வியாபகாரிகம்ங்கிற பட்சத்தை நீங்க சொன்னால், அப்ப அதுக்கு பிரதியோகியாக இருக்கக்கூடிய வஸ்து பாரமார்த்திகமாகவே இருக்கலாம், நிச்சயாக இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. பிரம்மம் போல அதுவும் பாரமார்த்திகமான ஒரு சத்தை உடையதாக இருக்கலாம். ஆக நீங்க வியாபகாரிகம்னு சொல்லி தப்பிச்சுக்க முடியாது, நிச்சயத்தை செஞ்சுக்க முடியாது. இதை தவிர வேற என்ன சத்தை சொல்ல முடியும்? அந்த காலத்துக்கு பாரமார்த்திகம்னு சொன்னா நேரடியா அத்வைதம் வந்து சேர்ந்தது, பிராதிபாதிகம்னு சொன்னா சித்தகாரணமே வந்துருக்கு. இது ஏற்கனவே ஒத்துந்த விஷயம். வியாபகாரிகம்னு சொன்னாலும் அதுக்கு பிரதியோகி அபாரமார்த்திகம்னு சித்திக்காது. இந்த அபாரம் அபாரமார்த்திகம்னு நீ சொன்னதுனால அதனுடைய பிரதியோகி அபாரமார்த்திகமா இருக்கலாம், அவசியம் இல்லை, அது பாரமார்த்திகமாகவே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தாந்தரம் சொன்னேன். ஆக உங்களுடைய அபேட்டம் எதுவுமே இங்க சித்திக்கிறது. வியாபகாரிகத்வேதி தஸ்ய பாத்தியத்வேன தாத்விக தத்துவ அவிரோகித்வேன அர்த்தாந்தர. இதே பட்சத்தை இன்னொரு தோஷம் சொல்லிட்டா இன்னொரு தோஷமும் சொல்றேன். இந்த பிரபஞ்சம் அதாவது கடம் இருக்கிற இடத்துல கடம் இல்லைங்கிறது நம்மளுடைய லௌகிக பிரமாணத்தினால தெரியல, வியாபாரமா இல்லைங்கிறது. ஏன்னா இருக்குன்னு தான் தெரியுறதோ இல்லைங்கிறது நமக்கு தெரியல. இது எது சொல்லிக் கொடுக்கறது? நிச்சயான சொல்லிக் கொடுக்கறது ஸ்ருதி தானே சொல்லிக் கொடுக்கறது. அது எங்க இருக்கிறதாக தெரியுறதோ அங்கேயே அது கிடையாது. நேக நானாஸ்தி சிஞ்சனா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொல்றது. அப்போ நேக நானாஸ்தி சிஞ்சனங்கிற ஸ்ருதி நாம பார்க்கக்கூடிய வஸ்து அங்க இல்லைன்னு சொல்லி அதனுடைய அபாவத்தை நமக்கு தெரிவிக்கிறது. ஸ்ருதி தெரிவித்த இந்த அபாவம் வியாபகாரிகம், அதாவது பாரமார்த்திகம் இல்லை, பாத்தியம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ருதிக்கே அப்பிராமாண்யம் வரும். ஸ்ருதி நமக்கு பரமார்த்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லாமல் அபரமார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்தால் இந்த ஸ்ருதியை தத்வாவேதக பிரமாணம் எப்படி சொல்றது? தத்வாவேதம்னா தத்துவத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம். இதுதான் தத்வாவேதக பிரமாணம். ஸ்ருதி சொல்லிக் கொடுத்த அபாரம் தத்துவம் இல்லை, இப்போ பரமார்த்தம் இல்லை, அபரமார்த்தம். அப்படியானால் இந்த ஸ்ருதி தத்வாவேதம்னு சொல்ல முடியுமோ? மித்யாபூதமான அபாவத்தை சொல்லிக் கொடுத்ததுனால இந்த ஸ்ருதிக்கு அப்பிராமாண்யம் வந்து சேரும், பிராந்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இது ரெண்டாவது இதாச்சு. மூணாவது தோஷம் என்னன்னா தத் பிரதியோகினா அப்ராதிபாதிகஸ்ய பிரபஞ்சஸ்ய பாரமார்த்திகத்துவ ஆபத்து. அப்ராதிபாதிகத்தின்னு இருக்கணும், பிராதிபாதிகத்தின்னு போட்டிருக்கணும். அப்ராதிபாதிகத்து இந்த அபாவம் வியாபகாரிகம்னு சொல்லிட்டா, இந்த வியாபகாரிகத்துக்கு அபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்கு, இதனுடைய சத்தை என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸ்ருதி இந்த பிரபஞ்சம் பிரம்மத்துல இல்லைன்னு சொல்றது. இல்லைங்கிற அந்த அபாவம் வியாபகாரிகமானால் அதுக்கு பிரதியோகியான பிரபஞ்சம் என்ன சத்தை உடையதாக இருக்கலாம்? பிராதிபாசிகம் இல்லைன்னு தீர்மானம். சுத்திரூட்டம் போல இல்லைங்கிறது சித்தாந்திய ஒத்துருக்கான். பிரபஞ்சம் அப்படி இல்லை. ஆக இது பிராதிபாசிகம் இல்லை. வியாபகாரிகம்னு சொல்லலாம்னா அபாவத்தை வியாபகாரிகமா சொன்னதால பிரதியோகிய வியாபகாரிகம் சொல்ல முடியாது. ரெண்டும் சமான சத்தாகமா இருந்தால் விரோதம். அப்ப என்னாச்சு? வியாபகாரிகமும் இல்லை, பிராதிபாசிகமும் இல்லை, வியாபகாரிகமும் இல்லைன்னு சொன்னா இந்த பிரபஞ்சம் என்ன சத்தம் உள்ளதாக இருக்கணும்? பாரமார்த்திக சத்தம் உள்ளதாக தானே இருக்கணும். ஏன்னா இதை தவிர நாலாவது சத்தம் கிடையாது. பிராதிபாசிகம், வியாபகாரிகம், பாரமார்த்திகம். தெரியக்கூடிய பிரபஞ்சம் பிராதிபாசிகம் இல்லைன்னு ஏற்கனவே சின்னமா இருக்கு சித்தாந்தி. இந்த அபாவத்தை வியாபகாரிகம்னு ஒத்துண்டபடியால பிரபஞ்சத்தை வியாபகாரிக்கம்னு சொல்ல முடியாது. ஆக வியாபகாரமும் இல்லை. அப்போ பரிசேஷா என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? இது பிரபஞ்சம் பாரமார்த்திகம்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆக
பிரபஞ்சத்தை மித்தியான சொல்ல வந்து சாதிச்சது என்ன ஆச்சுன்னு சொன்னா பிரபஞ்சம் பிரம்மம் போல பரமார்த்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்தது. ஆக நீங்க சொன்ன லட்சணம் சரியா இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 3 தூஷணம் சொல்லி முதல்ல இருக்கீங்க. இது மாதிரி நிறைய தூஷணம் இருக்கீங்க. சித்திக்காரர் எப்படி எது பதில் சொல்றாங்க அப்படியே அனுமானம் பண்ணி கண்ட மாட்டாங்க. சித்தியில அந்த பந்திகளை வாசிச்சு ஆரம்பத்துல இருந்து பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் வா மித்யார்த்தம் இது சாத்தியமாகலாம். அப்ப அவர் கேட்கிறார் நானும் பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேதஸ்ய தாத்விகத்வே அத்வைத ஹானி பிராதிபாசிகத்வே சித்த சாதனம் வியாவகாரிகத்வேபி தஸ்ய பாத்தியத்வேன சாத்விக சத்வ அவிரோதிதயா அர்த்தாந்தரம் அத்வைத ஸ்ருதேஹே அகத்வாவேதகத்வஞ்ச தத் பிரதியோகினஹ அப்ராதிபாசிகஸ்ய பிரபஞ்சஸ்ய பாரமார்த்திகத்வஞ்ச ஸ்யாத் இதி சேத். இதுவரை நியாயாங்கதாரருடைய ஆட்சேபம். பிரபஞ்ச நிஷேதாதிகரணீபூத பிரம்ம அபின்னத்வான் நிஷேதஸ்ய தாத்விகத்வேபி ந அத்வைதஹானி தரத்வம். இந்த நீங்க 3 விகல்பமா பண்ணீங்க. நீங்க சொல்லக்கூடிய அபாவம் பிராதிபாசிகமா வியாபகாரிகமா பாரமார்த்திகமானு கேட்ட இல்லையா? நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விகல்பத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு போனோம். எந்த விகல்பத்தை தான் என்னால சரிபடுத்த முடியுமோ அந்த பக்கம் எல்லாத்துக்குமே நான் சமாதானம் சொல்றேன். இந்த பிராதிபாசிகம்ங்கிற பட்சத்தை நான் எடுத்துக்கவே இல்லை, அது விட்டுறேன். பிராதிபாசிகமா வியாபகாரிகமா பாரமார்த்திகமான்னு சொல்லிட்டு பிராதிபாசிகமாங்கிற கல்பம் வேண்டியதில்லை, அது எங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. வியாபகாரிகமா பிராதிபாசிகமா அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அதாவது வியாபகாரிகம்னு சொல்லலாம், அந்த பட்சமும் சரி. பாரமார்த்திகம்னு சொன்னாலும் சரி. பாரமார்த்திகம்னு சொன்னா எப்படி தெரியாகும் அத்வைத மதத்துல இருந்துட்டு இல்லையா? ஏன்னா பிரம்மம் ஏற்கனவே பாரமார்த்திகமா இருக்கு. இந்த சுருதி சொல்லி கொடுக்கக்கூடிய அபாவம் பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு அபாவம் சொல்லி கொடுக்கிறது. இந்த அபாவமும் பாரமார்த்திகம்னு சொன்னா அத்வைதத்துக்கு ஹானி வருமேன்னு கேட்கலாம். அதுக்கு இவர் என்ன சொல்றார்? பிரபஞ்ச நிஷேத அதிகரணீபூத பிரம்ம அபின்னத்வா நிஷேதஸ்ய. இந்த நிஷேதம் பாரமார்த்திகம்னு சொன்னதுனால அத்வைதத்துக்கு எந்த ஹானியும் இல்லை. ஏன்னா இந்த நிஷேதம் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகவே இருக்கு அப்படிங்கிற. அப்படின்னா என்ன? ஒரு சாதாரணமா ஒரு நியமம் என்னன்னா, இவர் சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்கார், அதிஷ்டானாவசேஷோகி நாச கல்பித வஸ்துனா. நாசங்கிறது ஒரு உபலட்சணம். நம்ம ரஜதத்தை பார்க்கிறோம், அது அப்புறம் பார்த்தா அதை சுத்தின்னு தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா இப்ப அந்த ரஜதம் அங்கே இல்லை. அந்த ரஜதத்துடைய அபாவம் மாத்திரம் அங்கு இருக்கா? இல்லை. அந்த ரஜதத்துடைய ஏற்கனவே தெரிஞ்ச ரஜதத்துடைய நாசமும் அந்த ரஜதத்துடைய அபாவமும் எதுவுமே இந்த கருத்து இல்லை. சொல்லலாம், சொல்றதுன்னா அந்த பாக்கி உள்ள அந்த இருக்கக்கூடிய அதிஷ்டானம் இருக்கு. இந்த அதிஷ்டானம் தான் அந்த ரஜதமாக தெரிஞ்சது. அதுவே தான் அந்த ரஜதத்துடைய அபாவம், அதுவே தான் அந்த ரஜதத்துடைய நாசமும். ஆக மித்யான்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துவை பிரதிபன்னோபாதோ நிஷேதம்னு சொல்லும் போது அந்த நிஷேதம்னா என்னன்னு கேட்டா, அந்த வஸ்துவை விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அதிஷ்டான ஸ்வரூபம் தான் அந்த நிஷேதம். இப்ப சமஸ்த பிரபஞ்சத்தையும் நிஷேதம் பண்ணும்போது எங்க நிஷேதம் பண்றது சொல்லி? நேக நானாஸ்தி சிந்தனா. இகனா அந்த பிரம்மன்ல அர்த்தம், பிரம்மத்துல அர்த்தம். அதுல பிரம்மம் தான் அங்க தெரிந்து வந்துருக்கு. பிரம்மத்துல நானா சிந்தனைங்கிறது சம்பூர்ண பிரபஞ்சத்தை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. பிரம்மத்தை தவிர பாக்கி எதெல்லாம் தெரிகிறதோ அது எல்லாம் நானா சிந்தனை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிரகிச்சிருக்கு. இது நாஸ்தி. இந்த பூதலத்துல கடம் இல்லை சொல்ற மாதிரி இந்த பிரம்மத்துல தெரியக்கூடிய பிரபஞ்சம் எதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சம் கல்பிதமாக இருக்கிறபடியாக இதனுடைய அபாவம் பிரம்மஸ்வரூபம் தானே தவிர பிரம்மத்தை காட்டிலும் தனி இல்லை. அப்ப இந்த அபாவத்தை நான் பாரமார்த்திகம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஹானியும் இல்லை. பாரமார்த்திகம்னு சொல்லிட்டு பிரம்மத்தை காட்டிலும் இந்த அபாவம் தனியாக இருக்குன்னு சொன்னாதானே அத்வைதத்துக்கு ஹானி வரும். இந்த அபாவமே பிரம்மஸ்வரூபம் தான், பிரம்மத்தை காட்டிலும் தனியா இல்லைன்னு சொல்லிட்டேன்னா என்னுடைய அத்வைதத்துக்கு ஹானி வராது இல்லையா? அதனால நான் அபாவம் அதிகரண
பட்சத்தை வச்சிருக்கிறதுனால அதிகரண சுரூபமான பிரம்மத்தை காட்டிலும் இந்த அபாவம் தனியாக வேறாக இல்லாததுனால இந்த அபாவத்தை பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல அத்வைதஹானிங்கிற தோஷம் வராது. முதல் சமாதானம். பிரபஞ்ச நிஷேத அதிகரணீபூத பிரம்ம அபிநத்வாத் நிஷேதத்தை ஸ்ருதி ஈகன்னு சொல்லி பிரம்மத்துல பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்றது. பிரபஞ்ச நிஷேதத்துக்கு அதிகரணமாக பிரம்மம் இருக்கு. இந்த பிரம்மத்தை காட்டிலும் அந்த அபாவங்கிறது வேறானது இல்லை, அது அபிநமாக இருக்கு. ஆகையால அது தாத்விகம்னு சொன்னதுனால அத்வைதஹானி எதுவும் இல்லை. முதல் அத்வைதஹானி கிடைக்கும். நடுவுல கேட்பான் அபாவம் பிரதியோகி, இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் சம்பந்தம் உண்டு. இந்த அபாவம் பாரமார்த்திகம்னு சொல்லிட்டாங்க, அதனுடைய பிரதியோகியும் பாரமார்த்திகமா இருக்க வேண்டாமா? ஒரு நியமம், அபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் ஒரு சமான சத்தாகத்தும் இருந்தாங்க. ஒரு வஸ்து இருந்தால் அந்த வஸ்துடைய அபாவம் சொல்ல முடியும், இல்லாத வஸ்து அபாவம் சொல்ல முடியாதுன்னு தார்கிகா சொல்லிட்டார். இருக்கு நிஜமான வஸ்து இருந்தா தான் அது நிஜமா இல்லை. ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். அந்த வஸ்து ஒரு இடத்துல கட்டம் இருக்கு, இன்னொரு இடத்துல கட்டம் இல்லை. எந்த வஸ்து எங்கேயுமே இல்லையோ அதை இல்லைன்னே சொல்ல முடியாது. இல்லையோன்னு நம்ம பாஷையில சொன்னாலும் அபாவம்னு அந்த இல்லைன்னு சொன்னா அதுக்கு அபாவம் கிடைக்காது. அந்த இல்லைங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. சசசிருந்தம்ங்கிறது இல்லை அப்படின்னு நாங்க சொல்லலாம். ஆனா சசசிருந்தம்னே ஒண்ணு பிரசித்தம் இல்லாததுனால அந்த இல்லைங்கிற சப்தம் அபாவத்தை போதிக்காது. இது தீர்மானம் பண்ணிட்டா யாரு நையாயிட்டாரு. இல்லைன்னு சொன்னா சொல்றோமே தவிர அதுக்கு அபாவம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அபாவம் இருந்தால் அந்த அபாவத்துக்கு பிரதியோகி எங்க இருக்குன்னு சொல்லணும். பிரதியோகி இல்லாத அபாவம் கிடையாது. இதுன்னு சங்கு பிரயோகமே தவிர அது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அது விகல்பாட்சின்னு சொல்லிட்டு போறோம். அதுபோல பார்க்கும்போது அபாவத்துக்கும் பிரதியோகிக்கும் ஒரு சமானமான சத்த தேவைப்படுறது இல்லையா? பிரதியோகி இருந்தா தான் அபாவம் இருக்கும். அதை வச்சுட்டு இவர் ஒரு நியமத்தை கண்டுபிடிச்சார். இந்த அபாவம் பாரமார்த்திகமாக இருந்தால் அதனுடைய பிரதியோகியும் பாரமார்த்திகமா இருக்க வேண்டாமா? இப்ப நீங்க என்ன சொல்லிட்டு பிரம்மத்துல ஸ்ருதியால போதிக்கக்கூடிய அத்தியந்தாபாவம் பாரமார்த்திகம் அப்படிங்கிற பட்சத்தை எடுத்துட்டு, அப்படியானால் அந்த அபாவத்துக்கு பிரதியோகியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அதுவும் பாரமார்த்திகமாக இருக்கணுமே. இப்போ மாறிச்சு, அத்வைதஹானி வந்திருக்கு. பிரபஞ்சத்தை பாரமார்த்திகம்னு சொன்னால் தெரியாது. பிரபஞ்ச அபாவத்தை வேணும்னால் நீங்க பிரம்மாதீனம்னு சொல்லி சமாளிக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை பிரம்மாதீனம்னு சொல்லி சமாளிக்க முடியாது. ஆகையால பிரபஞ்சத்தை பாரமார்த்திகம்னு சொல்ல வேண்டியது. அது கேட்கிற நச்ச தாத்விக அபாவ பிரதியோகினா பிரபஞ்சத்த தாத்விகத்துவ ஆபத்தி. அபாவம் தாத்விகமாக இருந்தால் அது பிரதியோகியான பிரபஞ்சமும் தாத்விகமாக இருக்கணுமே அப்படின்னு கேட்காது. ஏன்? தாத்விக அபாவ பிரதியோகினி சுத்தி ரஜதாது கல்பித்தே விசாரா. இந்த மாதிரி நியமமே கிடையாது, யாருனாலும் சொல்ல முடியாது. ஜெகத் பிரசித்தம் அந்த தனசித்தமான ரஜதம் சத்தியம் இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துந்த விஷயம். அதே சமயத்துல அந்த இல்லைன்னு அதை சொல்றோம் அபாவம், அந்த அபாவம் தாத்விகம். தாத்விகம்னு சொன்னாக்க இது அவனுடைய பட்சத்துல பார்க்கும்போது பாரமார்த்திகம் தான். அந்த ரஜதம் இல்லை, தெரிஞ்ச ரஜதம் அங்கே இல்லை. எந்த ரஜத்தை பார்த்தேனோ அந்த ரஜதம் அங்கு கிடையாது. கிடையாதுங்கிறது வாஸ்தவம், ஆனா ரஜதங்கிறது வாஸ்தவம் இல்லை. அப்ப என்னாச்சு? அபாவம் வாஸ்தவமாக இருந்தால் பிரதியோகமும் வாஸ்தவமாக இருக்கணுங்கிறது இல்லையாச்சு இல்லையா? அப்படி ஒரு நியமம் இல்லையாச்சு. அதனால இந்த ஸ்ருதி சொல்லி கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச அபாவமானது பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால பாரமார்த்திகமாகலாம். அதே சமயத்தில் அந்த அபாவத்துக்கு பிரதியோகியாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அபாரமார்த்திகமாக இருக்கலாம். இது பாரமார்த்திகமாக இருந்ததுக்காக அதனுடைய பிரதியோகமும் பாரமார்த்தமாக இருக்கணுங்கிறது ஒரு அவசியம் கிடையாது. சுத்திரூப்பியம் அப்ப பாரமார்த்திகம்னு சொல்ல வேண்டி வரும். அதனால சுத்திரூப்பியம் பிராதிகாசிகமாக இருந்தாலும் அதுக்கு நிஜமான அபாவம் சொல்லப்படுறதுனால இந்த நியமம் இல்லை என்றது தெரியுது அப்படின்னு சித்திக்காரர் சொல்லினார். தாத்விக அபாவ பிரதியோகினி சுத்தி ரஜதாரோ கல்பிதே விசாரா. இந்த இடத்துல அபாவத்துக்கு தாத்விகான ஒரு விசேஷனம் போட்டிருக்கார் சித்திகாரர்.
ஆனா இந்த தார்க்கிக சப்தத்தை சித்தாந்த ரீதியா போட்டதாக வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டா சுத்திரூபிய அபாவத்தை தார்க்கிகம்னு சொல்ல மாட்டாங்க. சுத்திரூபிய அபாவங்கிறது சுத்தி ஸ்வரூபம், சுத்தி தார்க்கிகம் எழுதணும். அதனால சித்தாந்தத்துல இந்த அபாவம் தார்க்கிகமாகாது. தார்க்கிகம்ங்கிறது பாரமார்த்திகம்னு அர்த்தம் வச்சிருந்தோம்னா சரியா வராது. ஆனா இந்த வார்த்தையை அவர் எதிராளியை பார்த்து உபயோகப்படுத்தலாம். ஏன்னா துவைதி மதத்துல அவளுடைய மதத்துல அங்க தெரியக்கூடிய அபாவம் தாத்விகம். ஏன்னா நிச்சயம் ஒண்ணு கிடையாது, சத்து அசத்து ரெண்டே விபாகம் தான். அப்படி சொல்லும்போது அந்த தெரிஞ்ச ரஜகம் அசத்து, ஆனா அதனுடைய அபாவம் தாத்விகம் அப்படின்னு அவளுக்கு இருக்கிறதுனால அவளை பார்த்து பேசும்போது இந்த சத்துவ மண்டலத்துல ஒண்ணும் தப்பு கிடையாது, அவ மதத்துல தெரியாது அப்படி வச்சுக்கணும். இதுக்கு மேல இந்த அபாவத்தை வியாபகாரிக்கம்னு சொல்ற பட்சமும் சரிதான், அதை சமர்ப்பணம் பண்றார். இது சொல்ல போனா அவருக்கு இந்த அபாவம் தாத்விகம்னு எதை சொன்னாரே தவிர வியாபகாரிகம்ங்கிற பட்சத்துலதான் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கு, அதுலதான் சுவாரஸ்யம் இருக்குன்னு அவர் நினைக்கிறார் கிரந்தக்காரர். சுருதி சொல்லி கொடுத்த அந்த அபாவம் பிரபஞ்சமே இல்லை, பிரம்மத்துல பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லி ஒரு அபாவம் சொல்லி கொடுக்கறது, இந்த அபாவம் வியாபகாரிக அபாவம் அப்படின்னு சொல்றதுதான் கிரந்தக்காரருக்கு இஷ்டம். பாரமார்த்திகம்னு சொல்றதுல இஷ்டம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டா இது நம்மக்குள்ள செய்யக்கூடிய ஒரு விசாரம், அவாட்ட சொல்றதுக்கு இல்லை. நீ பாரமார்த்திகம்னு சொன்னா, பாரமார்த்திகம் சொன்னா நீ சொன்ன தோஷம் இல்லைன்னு அவளோட சண்டை போடலாம், அதுக்கு யுக்தி சொல்லலாம். ஆனா அதுல இவருக்கு அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை, கிரந்தக்காரருக்கு அது இஷ்டம் இல்லை. காரணம் என்னன்னா இந்த அபாவத்தை பிரம்மஸ்வரூபமாக சொல்லிட்டோம்னா அதுக்கு பிரதியோகியே இருக்காது. அபாவத்துக்கு பிரதியோகி அப்படின்னு சொல்லணும். அபாவத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் சம்பந்தம் சொல்லணும்னா இந்த அபாவம் பிரம்மஸ்வரூபமாக இருந்தால் உபயோகம் இல்லை, தனியாக இருந்தா தான் பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படும். இது எதனுடைய அபாவம் அப்படின்னு கேட்டா கஸ்ய அபாவா அப்படின்னு சொன்னா உடனே பிரதியோகி சொல்லணும். பிரபஞ்சத்து அபாவா கிம் நாஸ்தி, வெறும் நாஸ்தின்னு என்ன அர்த்தமாகாது. கிம் நாஸ்தி, எது இல்லை, எது இல்லைன்னு சொல்றோமோ அது அந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கு பிரதியோகியாகும். அப்படியானால் அந்த பிரதியோகிக்கும் அந்த அபாவத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் இல்லாமல் அது இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த அபாவத்தை பிரம்மஸ்வரூபமாக சொல்லிட்டோம்னா இந்த பிரம்மஸ்வரூபம் நிசம்பந்தம் அபங்கமாக இருக்கு, எந்த பிரபஞ்ச சம்பந்தமும் இல்லாமல் இருந்திருக்கு. அதுல போய் இந்த பிரதியோகி அனுபவிக்காத சம்பந்தங்கள்லாம் சொல்றது தெரிவித்து வராது. அதனால பிரம்மத்தை காட்டிலும் தனியாக எடுத்துட்டு வரும். அதுல இவ ஒரு பரிஷ்காரம் பண்ணுவார். அதாவது அத்தியந்தாபாவம்னு சொல்லும் போது அது அத்தியந்தாபாவத்துவம்னு ஒரு தர்மம் தெரியுது. அதனுடைய தன்மையை அத்தியந்தாபாவத்துவம்னு சொல்லும். கடம்னு சொன்னா கடத்துவம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி அத்தியந்தாபாவம்னு சொல்லும் போது அது அத்தியந்தாபாவத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தோட சேர்த்து பார்த்தால் இது பிரம்மம் இல்லை, தனியானது. அந்த தர்மத்தை கழட்டி விட்டுட்டு பார்த்தால் பிரம்மஸ்வரூபம் தான் அது. இப்படியாக வச்சுட்டு ரெண்டுக்கும் சமாதானம் பண்ணணும். தர்மத்தை எல்லாம் எடுத்துட்டு பார்த்தா அதுல இருக்கிறது பிரம்மஸ்வரூபம். ஆனா அத்தியந்தாபாவத்துவம்னு கல்பிக்கப்பட்ட ஒரு தர்மத்தோட சேர்த்து விசிஷ்டமாக பார்த்தா அப்ப அது பிரம்மத்தை காட்டிலும் தனியாக ஆகிக்கணும். அப்படி சொல்லும் போது பிரம்மத்தை காட்டிலும் தனியாக ஆகும் போது அதுக்கு பிரதியோகியோட சம்பந்தம் நிமித்தமாக இருந்தா அப்பதான் அது பிரதியோகிதாபேட்சம். சுத்த பிரம்மஸ்வரூபமாக பார்த்தா அதுக்கு பிரதியோகி கிடையாது. வஸ்து ஒண்ணுதான், ஆனால் அதை எடுக்கக்கூடிய அந்த தர்மபேதங்களை கொண்டு ஒரு தர்மத்தை கொண்டு அதே வஸ்து இன்னொருத்தருடைய சம்பந்தத்தை அபேட்சிக்கிறது, இன்னொரு தர்மத்தை கொண்டு அதை அபேட்சிக்கல அப்படிங்கிறதுக்கு லோகத்துல நிறைய உதாரணம் உண்டு. ஆள் அதே ஆள் தான், ஆனா அவன்கிட்ட ரெண்டு தர்மம் இருக்கு. ஒரு தர்மத்தை வச்சு அவனை சொல்லும் போது அவனுக்கு இன்னொரு பதார்த்தத்தோடு சம்பந்தம் தேவைப்படும், கேள்வி வரும். இன்னொரு இதை பார்க்கும்போது வராது. எப்படி? தசரதர் ராமருக்கு பிதாவாக இருக்கார், அது பிரசித்தமான விஷயம். இப்ப தசரதா அப்படிங்கிற சப்தம் யாரை குறிக்கிறதோ அவரையே தான் ராமஸ்ய பிதாங்கிற சப்தமும் குறிக்கிறது. இப்ப என்னாச்சு, தசரதர் இடத்துல தசரதத்துவம்னு ஒரு தர்மம் இருக்குன்னு வச்சுக்கோம். அதே மாதிரி பிதத்துவம்னு இன்னொரு தர்மம் இருக்கு. பிதான்னு சொல்லும் போது யாருடைய பிதா அப்படின்னு சம்பந்தியை சொல்ல வேண்டியது.
இந்த பிதாங்கிற இந்த சப்தத்தினால சொல்லும்போது பிதத்துவம் அப்படிங்கிற தர்மத்தோட விசேஷமாக பார்க்கும்போது கிம்லோகிதம் பிதத்துவம் சொன்னா இதுக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா பிதான்னு சொன்னா அர்த்தமாகாது. ராமஸ்ய பிதா அப்படின்னு சொன்னாதான் அந்த அர்த்தம் பூர்த்தியாகும். ஆனா தசரகான்னு சொன்னா ராமஸ்ய தசரகான்னு வந்து அதே வஸ்து அதே வியக்தி பிதத்துவரூப தர்ம விசிஷ்டமாக ஒரு சப்தத்தினால போதிக்கும் போது அது வேற ஒரு பதார்த்தத்தை அபேட்சிக்கிறது. அவருடைய பையனை அபேட்சித்து இவருக்கு பிதாங்கிற பேர் வருது. நான் தசரகாங்கிற பேர் வர்றதுக்கு இந்த அபேட்சை இல்லை, வேற ஏதாவது அபேட்சை இருக்கலாம். இதே மாதிரி இது எப்படி ஒரு திருஷ்டாந்தம். இதே மாதிரி மாத்துலகா ஒரே வஸ்து பல இது வரும். மாத்துலகா பிதா பிதாமகா ஒரே அகானே வரும். ஆனா அவன் வந்து ஒருத்தனுக்கு மாத்துலன் அவனுக்கே பிதா இல்லை, இன்னொருத்தனுக்கு பிதா வேற இன்னொருத்தனுக்கு பிதாமகன். இப்படியாக பின்ன பின்னமான வஸ்துவை கொண்டு அந்த வஸ்து ஒரே வஸ்துவில பல தர்மங்கள் ஏற்படும். இந்த தர்மங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா பிதத்துவம் மாதுலத்துவம் பிதாமகத்துவம் இந்த விசேஷ தர்மங்கள் எல்லாம் அவிவக்ஷம் பண்ணிட்டோம்னா அதை சொல்ல விரும்பலன்னு சொன்னா அந்த வஸ்து மாத்திரம் எதோட சம்பந்தப்பட்டதுன்னா ஒன்னோடு சம்பந்தப்பட்டது சும்மா இருக்கு, சொருபம் தான் இருக்கு. இந்த திட்டாங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பிரபஞ்சமும் அந்த பிரம்மத்துலதான கல்பிக்கப்பட்டிருக்கு. அப்ப அத்தியந்தாபாவத்துவமாகட்டும், அத்தியந்தாபாவத்துங்கிற ஒரு தர்மத்தை கல்பிக்கும் போது அத்தியந்தாபாவங்கிற சப்தத்தினால அது சொல்லப்படும். அப்படி சொல்லும் போது அதே வஸ்துவுக்கு அந்த பிரபஞ்சத்துடைய அபேட்சை எதுவுடைய அத்தியந்தாபாவம் எது இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு அந்த பிரபஞ்ச ரூப பிரதியோகி அபேட்சை ஏற்படுறது. ஆனா பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அபேட்சையும் இல்லை. அதனால இவ அதனுடைய ஒரு பூகமான ரகசியமான தத்துவம் என்ன இருக்குன்னு கேட்டா அத்தியந்தாபாவத்துவம் ஒரு தர்மத்தோடு விசிஷ்டமாக அந்த பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது அது பிரதியோகியோட சம்பந்தப்பட்டது, பிரதியோகி இல்லாமல் இருக்காது. ஆனா அத்தியந்தாபாவத்துவத்தை கழட்டி விட்டு பிரம்மம்னு சொன்னா அது அசங்கமாக இருக்கு. ஆனா அத்தியந்தாபாவம் இப்ப என்ன, அத்தியந்தாபாவத்துவத்தை விட்டால் பாக்கி உள்ளது அத்தியந்தாபாவம் இருக்கே தர்மி, அது சுத்த பிரம்மஸ்வரூபம். அதை பரமார்த்தம் தாத்விகம்னு சொன்னா எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, சித்தாந்தத்துக்கு ஒரு ஹானியும் இல்லை. ஆனா அந்த ரூபத்துல பார்க்கும்போது அது பிரதியோகி சம்பந்தம் உள்ளது ஆகாது. அத்தியந்தாபாவத்துங்கிற ஒரு தர்மத்தை சேர்த்து பார்க்கும்போது அப்பதான் அது பிரதியோகியோட சம்பந்தப்படும். ஆனா அப்ப அதை பாரமார்த்திகம்னு சொல்ல முடியாது, தர்ம விசேஷம். ஏன்னா நிர்தர்மகம் தானே பாரமார்த்திகம். இப்படி இருக்கும்போது இந்த சுத்த பிரம்மஸ்வரூபமான ஸ்வரூபத்தை பாரமார்த்திகம்னு சொல்லி இந்த மித்யாத்வ லட்சணத்தை உபபாதனம் பண்றதுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை. அவருடைய பாரமார்த்திகம் சொன்னா அத்வைதகான எதுவுமே அப்படின்னு ஒரு ஆட்சேபம் பண்ணினத்துக்கு ஒரு சமாதானமாக சொன்னோமே தவிர இது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய அத்வைதகானெல்லாம் வராது. ஏன்னா அதனுடைய சுரூபம் பிரம்மன் தானே. அத்தியந்தா பாவத்துவங்கிறது ஒன்று கல்பிக்கப்பட்டு இருந்தாலும் நிஜமா அந்த அத்தியந்தா பாவம் என்னதுன்னா பிரம்மன் தானே அப்படின்னு சமாதானத்தோடு எடுத்துக்கலாமே தவிர பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவங்கிற இந்த லட்சணத்தை சமன்வயம் பண்றதுக்கு பிரம்மஸ்வரூபத்தை பாரமார்த்தியமான பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து சமன்வயம் பண்றதுங்கிறது முடியாது. ஏன்னா அதுக்கு பிரதியோகியே ஆகாதே. ஆகையால அந்த தாத்விக நிஷேதம் தாத்விகம்னு சொல்ற இந்த பட்சம் ஒரு இதுக்காக சொன்னதே தவிர இந்த லட்சண சமன்வயம் பண்றதுக்கு அது சரியா வருங்கிற மாதிரி சித்திகாரருக்கு அபிப்பிராயம் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா வியாபகாரிக்குங்கிற பட்சத்தை எடுத்துதான் மேற்கொண்டு சமன்வயம் பண்றார். என்ன சொல்றார், அதாத்விக ஏகவா விஷயத்தோடும் இங்க ஏகதான் சொல்ற இந்த பட்சம் இந்த பட்சத்துல தான் அவருக்கு ஜாஸ்தி அபிப்பிராயம் இருக்குன்னு தெரியாது. அதாத்விகம்னு சொன்னா பிராதிகாரிகமா வியாபகாரிகமா ரெண்டுமே அதாத்விகம்னு சொல்லணும். அதுல ரெண்டுல எது இருக்கு அப்படின்னு கேட்டால் அதாத்விகத்வேதி ந பிராதிகாரிகா, பிராதிகாரிகம் இல்லை கிந்து வியாபகாரிகா இது வரைக்கும் புரியுது. அந்த அத்தியந்தாபாவம் வியாபகாரிகம்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகுதுன்னா பிரதிபன்னோபாதி நிஷ்ட வியாபகாரிக திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் அப்படின்னு இந்த லட்சணத்தை இந்த மாதிரி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா பிராதிகாரிக திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் சித்தார்த்தம் வரும். பாரமார்த்திகம் சொன்னா பிரதியோகித்துவமே வராது, பிரம்மஸ்வரூபம் போனதுனால அது உபயோகம் இல்லை. அதனால இப்படி சொல்லணும், பிரதிபன்னோபாதி நிஷ்ட வியாபகாரிக திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் மித்யாசம். அதாவது எந்த வஸ்து எந்த இடத்துல தெரிஞ்சதோ அந்த இடத்துல வியாபகாரிகமாக இருக்கக்கூடிய அதனுடைய அபாவம் இருந்து அந்த அபாவத்துக்கு அந்த வஸ்து பிரதியோகியாகும். அப்படி
அப்படியானால் அது மிச்சம். நகி நிஷேதஸ்ய பாத்தியத்வேன தாத்விகதத்துவ அவிரோதித்வாத் அர்த்தாந்தரம் இது வாக்கியம். स्वाप्नार्थस्य स्वाप्न निषेधेन बाध दर्शनात् निषेधस्य बाध्यत्वं पारमार्थिकत्व अविरोधित्वे न तन्त्रम् किन्तु निषेध्यापेक्षया न्यूनसत्तातत्वं प्रकृतेः तुल्यसत्तातत्वात् कथं न विरोधि. இது படிக்கிறது ஒரு கிரந்தம். அங்கே ஒரு தடவை சொல்றேன், நான் சொல்றேன் அடுத்த இடத்துல சொல்றேன். அதாவது இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா, நீங்க இந்த நிஷேதம் அபாவத்தை வியாபாரிக்கம்னு சொன்னால் அது கூட சாத்விகம் இல்லை, அது கூட பாதிக்கப்படுறது பாத்தியம்னு ஆகும். அபாவம் பாத்தியம்னு சொல்லிட்டா அதுக்கு பிரதியோகி பாரமார்த்திகமாக இருக்கலாம், அபாத்தியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தாந்திரம் கேட்டான். அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நிஷேதத்துக்கு பாகம் வருதேங்கிறதுக்காக அதனுடைய பிரதியோகி அபாத்தியமாக இருக்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. இந்த நியமம் இல்லை. இந்த நியமம் இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நிஷேதம் அது பாதிக்கப்படுறது, ஆனா பிரதியோகியும் சேர்ந்து பாதிக்கப்படுறது. அப்ப எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கேட்டா பார்த்திருக்கீங்களா? ஸ்வாப்னார்த்தஸ்ய ஸ்வாப்ன நிஷேதேன பாத தரிசனம். சொப்னத்துல கஜம் இருக்குதுன்னு அவன் பார்த்தான், ஏதோ யானை ஓடுவது. கொஞ்ச நேரத்துக்கு யானை இல்லை, ஒன்றும் இல்லை, பிராந்தின்னு சொப்னத்துக்குள்ளேயே முடிச்சுட்டு அப்படி சொல்றாங்கிறது இல்லை, சொப்னத்துக்குள்ளேயே அது மாறி போடுறது. அப்படி நிறைய இடத்துல சொப்னத்துல ஆயிடுறது. பாஷ்யக்காரரே சொல்லியிருக்காரு, பாத்தியந்தே செய்தே ரசாதய சொப்ன திருஷ்டா பிரபோதே அப்படின்னு பிரபோத பரிந்து சொன்னார். அப்படி சொன்னா பிரபோத பரிந்தம்னா சொப்னையேவத்தை ஏதே சுலபபாதாக தோன்றி சொப்னத்திலே இது பாடம் வந்துடும். சுலபமா இந்த சுலபமா பாடம் வந்துடும். இதுக்காக ஜாகிரத்தோரை காத்துட்டு இருக்காங்கிற அவசியம். முதல்ல கஜம் இருக்கிறதாக பார்த்தான், அப்புறம் கஜம் இல்லை அப்படின்னு பாடம் வந்துடும். இப்ப இதை வச்சுட்டு அந்த கஜம் பொய்யின்னு அவன் தீர்மானம் பண்ணலாமோ இல்லையோ? இப்ப இவன் பார்த்த அபாவம் இருக்கு, இந்த அபாவத்தை என்னன்னு சொல்றது? கஜாபாவத்தை. கஜம் பிராதிகாரம் சொப்னத்துல பார்த்துருக்கான், நிஜகஜத்தை பார்க்கறதுக்கு இங்க ஒன்றும் சாமகிரி இல்லை, அதனால பிராதிகாரம் சொன்னான். கஜ அபாவத்தை பார்த்தாங்க, கஜ அபாவம் அதுவும் இவன் பார்த்த அபாவம் பிராதிகாரம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் அதுல ஒரு கேள்வி வருது, கஜம் வேணும்னா பிராதிகாரிகமா இருந்துட்டு போட்டோம், ஆனா கஜம் இல்லைங்கிறது எல்லா காலத்திலையும் அந்த வியாபாரிக்கும் தானே, நிஜம் தானே. அந்த நிஜமான கஜாபாவத்தையே அவன் சொப்னத்துல பார்த்துருக்கலாம். நிஜமான கஜாபாவம் அப்ப இல்லைன்னு நான் சொல்லல, அதை பார்க்க முடியாது இவனால. சொப்னத்துல இருந்துட்டு நிஜமான அந்த கஜாபாவத்தை இவனால பார்க்க முடியாது. ஏன்னா நிஜமான கஜாபாவத்தை பார்க்கறதுக்கு ஒரு சாமகிரி தேவைப்படுது. அந்த சக்குரேந்திரிய சங்கோகம் அதெல்லாம் பார்த்தாதான் என்ன சொல்ற அனுபலப்தி பிரமாணம். அனுபலப்தி பிரமாணம் யோகியானுபலப்திங்கிற ஒரு பிரமாணம் இருந்தால்தான் ஒரு வஸ்து இல்லைங்கிறத நேரடியா பார்க்க முடியும். இப்ப சொப்ன காலத்துல இவருக்கு யோகியானுபலப்திங்கிற பிரமாணம் சித்திக்கிறது இல்லை. உன் கண்ணை மூடிட்டு இருக்கான், உன் கண்ணை பார்க்கல, அதனால அங்க இல்லைங்கிறத இவரால பார்க்க முடியாது. இதை நீங்க சுலகமா பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு கஜம் இல்லைங்கிறத இவரால் சொல்ல முடியுமா? முடியாது. கண்ணை திறந்து பார்த்துதானே கஜம் இல்லைங்கிறத சொல்லலாம், இருக்குங்கிறத உட்காந்து சொல்லலாம், இல்லைங்கிறத உட்காந்து சொல்லலாம். அப்ப என்ன ஆச்சு, வியாபாரிகமான கஜாபாவத்தை பார்க்கறதுக்கு இவருடைய இன்றியும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. சொப்ன காலத்துல இவன் கண்ணு வேலை செய்யலைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதனால இவன் சொப்னத்துல பார்க்கிற அபாவம் கஜம் இல்லைன்னு ஒரு அபாவத்தை பார்த்தாங்க, இதுவும் ஒன்றும் வியாபாரிக அபாவம் இருக்க முடியாது. அதனால அந்த கஜமும் பிராதிகாரிகம் அபாவமும் வியாபாரிகங்கிறது ஒத்துண்டாகும். இப்ப நீங்க பாருங்க, அந்த அபாவம் வியாபாரிகம் இல்ல பிராதிகாரிகம் ஆனதுனால அதுக்காக அதுக்கு பிரதியோகியான கஜத்தை பாரமார்த்தம் சொல்ல முடியுமா? யாருமே ஒத்துக்க மாட்டார். அதனால நிஷேதம், அதாவது அத்தியந்தாபாவம்ங்கிறது பாத்தியமாக இருந்தோன்னு சொன்னால் அதனுடைய பிரதியோகி அபாத்தியமாகும் அப்படின்னு ஒரு நியமம் கிடையாது. இது சுவாப்ன பதார்த்தத்துக்கு சுவாப்ன நிஷேதம் வர இடத்துல இந்த நியமத்துக்கு பங்கம் வந்திருக்கு. இது அதனால நான் இப்போ இந்த அபாவத்தை வியாபாரிகம்னு சொன்னேன்னா அதுக்கு பிரதியோகியா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பாரமார்த்திகமா இருக்கட்டுமே அபாத்தியமா இருக்கட்டுமே நீ கேட்க முடியாது. அதுவும் பாத்தியமாகவே இருக்கலாம். எப்படி அந்த சொப்னத்துல ரெண்டும் பிராதிகாரிகமோ பிரதியோகி அபாவம் ரெண்டும் பிராதிகாரிகமாக இருக்கோ, அதே மாதிரி
இந்த ரெண்டுமே வியாபகாரிகமாக கூட இருக்கலாம். அதனால பிரபஞ்சத்தை பாரமார்த்திகம்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட யுக்தி இல்லை. சுவாப்ன அர்த்தத்திய சுவாப்ன நிஷேதேன பாத தரிசனாத்து நிஷேதஸ்ய பாத்தியத்துவம் பாரமார்த்திக தத்துவ அவிரோதித்வே நகந்தம். அப்ப எது அது பாரமார்த்திக அவிரோதித்வே தந்தம், அதாவது பிரயோஜனம் என்ன, எப்படி இருந்தால் இதை விட அது உயர்ந்த சத்தாகமா ஆகிறதுன்னு கேட்டா அவர் சொல்றார், கிந்து நிஷேத்தியாபேட்சையா நியூன சத்தாகத்துவம். அந்த அபாவம் அதனுடைய பிரதியோகிய காட்டிலும் சத்தையில நியூன சத்தாகமாக இருந்தால் அப்பதான் அது விரோதி இல்லை எவ்வளவு தவிர அந்யூன சத்தாகமாக, அந்யூன சத்தாகம் சொன்னா சமசத்தாகமாகவோ அதிக சத்தாகமாகவோ இருந்தால் அது அந்த பிரதியோகியினுடைய சத்தையை நிச்சயமாக பாதிக்கும். இது அடுத்த கேள்வி சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விவரணம் பண்ண வேண்டியது அடுத்த